நீங்க எஃப்&ஓல ஒரு ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கீங்க. இதோட குளோசிங் பிரைஸ் அப்படிங்கும்போது நீங்க 330க்கு வந்து பார்க்குறீங்க. 500 அப்படின்னு காட்டுது. இத தான் நீங்க அஃபிஷியல் குளோசிங் பிரைஸா இதுநாள் வரை நீங்க கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஆகஸ்ட் 3, 2026க்கு அடுத்து இந்த குளோசிங் பிரைஸ்க்கான டிஸ்கவரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதத்தான் வந்து இந்த வீடியோல இன் டெப்த்தா பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆக்டிவான இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, எஃப்&ஓ ட்ரேடரா இருந்தாலும் சரி, இந்த சேஞ்சஸ பத்தி நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். அப்பனா தான் இந்த விண்டோ எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த குளோசிங் பிரைஸ் எப்படி வந்து கால்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு, எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கு அடுத்து நடக்க போறது என்ன அப்படிங்கிறது புரியும். சிம்பிளா வந்து நமக்கு VWAPல வச்சு தான் இத வந்து சொல்லுவாங்க. அதாவது 3 to 3:30 இந்த டோட்டல் 30 மினிட்ஸ்ல ட்ரேட் ஆயிருக்கிறத, அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த க்ளோசிங் பிரைஸ் வந்து இருக்கும். ஆனா இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு நார்மலா ஒரு க்ளோசிங் பிரைஸ் பா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கும் சரி, அதே மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் கால்குலேஷனுக்கும் சரி, ETFs அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சரி, இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். ஸோ அதனால செபி என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸோட டிஸ்கவரி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம குடுக்கறது வந்து ரொம்ப ஃபேரா இருக்கணும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை வந்து CAS அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் தான். அப்போ என்னன்னா, டோட்டலா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் பை குவான்டிட்டிஸ் என்ன, செல் குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டோட்டல் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, இப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஒரு பிரைஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்விலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு அடுத்து அஃபிஷியல் க்ளோசிங் ப்ரைஸாகவுமே ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த க்ளோசிங் ப்ரைஸ், இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு டைமிங்ஸ்லையுமே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ டைமிங்ஸ் பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ 3 PM to 3:15 PM இதில் இந்த 15 மினிட்ஸ்க்கான VWAP தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ 3:15 to 3:20 இதில் நார்மல் ட்ரேடிங் வந்து எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ் எது இதெல்லாம் எலிஜிபிளோ அதை மட்டும் CASக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. இதுலேயுமே இப்போ அவுட் சைட் ஆர்டர்ஸ் +or -3% இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர், டிஸ்க்ளோஸ் டு குவான்டிட்டி ஆர்டர், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து 3:15 to 3:20. இப்போ 3:20 to 3:25 என்னன்னா, நீங்கள் ஆப்ஷனில் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், ஆர் நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணவும் முடியும். இதில் போத் லிமிட் அண்ட் மார்க்கெட் ஆர்டர் ரெண்டுமே அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம பிட்டிங் தான் பண்ணுறோமே தவிர என்ன ட்ரேட்ஸ் வந்து நடந்து முடிக்கலை. ஸோ பிட்டிங் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்ன ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இண்டிகேட்டிவ் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் எது வந்து க்ளோசிங் ப்ரைஸாக வரலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. இது வந்து 20 to 25 இந்த ஒரு டைம் ஜோனில். இப்போ 25 to 30 இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் கேன்சலோ மாடிஃபையோ எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 25 to 30. இப்போது 30 இதுக்குள்ளே நம்ம இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 328 to 330க்குள்ள எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எப்போனாலும் இதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது கரெக்டாக அந்த 3:30ன்னு வச்சோம்னா கொஞ்சம் மேனிப்புலேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 மினிட்ஸ் கேப்பில் வந்து அவங்க எப்போனாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்த விண்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3:30 to 35. ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு எந்த ஆர்டர்ஸுமே எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்ப்பாங்க, அதாவது எது அந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து அஃபிஷியல் க்ளோசிங் ப்ரைஸாக வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த விண்டோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ 3:35 to 3:50 இந்த CAS2 போஸ்ட் க்ளோஸ் செஷன். ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அதுக்கடுத்து 3:50 to 4 PM இந்த இதை எடுத்திங்கன்னா போஸ்ட் க்ளோஸ் செஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டைமிங்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
இப்போ இந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது எப்படி இன்னுமே வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸ் எப்படிலாம் அது வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல மேக்ஸிமம் ட்ரேடட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ₹100 ₹101 வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ₹100 வந்து பை பண்ணுற குவான்டிட்டி வந்து 1000 இருக்குது, செல் பண்ணுற குவான்டிட்டி வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ₹101 வந்து பை பண்ணுறதுக்கு வந்து 900 தான் இருக்குது, ஆனால் செல் பண்ணுறதுக்கு 1000 இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன எடுப்பாங்க அப்படின்னா ₹100 தான் எடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல தான் ஃபில் ஆகுது, ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு எடுப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு இது. இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்மாலஸ்ட் அன்மேட்ச்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா அதே ₹100 ₹101 எடுத்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு ₹100 வந்து பை குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1200 இருக்குது, ஆனால் செல் பண்ணுறதுக்கு 1000 தான் இருக்கிறாங்க. ஆனால் ₹101 என்னென்னா பை பண்ணுறதுக்கு வந்து 1050 வந்து இருக்குது பை குவான்டிட்டி, செல் பண்ணுறதுக்கு வந்து 1000 வந்து செல் பண்ணுறாங்க. இப்போது இந்த ₹100 ₹101 வந்து பார்த்தோம்னா செல் குவான்டிட்டி ஈக்குவல் தான், ஆனால் பை குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதில் எது கம்மியான டிஃப்ரென்ஸ்னு பார்ப்பாங்க. அப்போ ₹101, ஏன்னா 1050 குவான்டிட்டி வந்து பை பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ₹101 வந்து ஈக்லிபிரியம் ப்ரைஸாக வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, இது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து டை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து டை அந்த இதுக்கு போச்சுன்னா. இப்போ இன்னொரு 4வது ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ ₹100 ₹101 வச்சுக்கலாமே. இப்போ ₹100 வந்து பை பண்ணுறதுக்கு வந்து 1000 குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆனால் செல் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ ₹101 வந்துட்டு பை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் செல் பண்ணுறதுக்கு 1000 இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 to 315 அந்த விவேப், அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸ் தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எந்த இடத்துல ட்ரேட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எங்கே மேட்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதைத்தான் வந்து ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு என்னவா வருது, க்ளோசிங் ப்ரைஸாக வந்து வருது. இப்போ ஆர்டர்ஸ் பற்றி இன்னொரு டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது ஜென்ரலாக வந்து லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன் என்ட்ரியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் 3:20 to 25 PM இந்த ஒரு விண்டோக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட், ஐஓசி ஆர்டர்ஸ், டிஸ்க்ளோஸ்ட் குவான்டிட்டி, ஸோ இது எதுவுமே வந்து அலௌடு கிடையாது இந்த ஆப்ஷனில். அதே மாதிரி நீங்கள் சூப்பர் ஆர்டர் யூஸ் பண்ணி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே அந்த ஆப்ஷனில் வந்து அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது, அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸ், நீங்கள் எஃப்என்டோ ட்ரேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் தான் அப்ளிகபிளே தவிர நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்க்கான டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 3:40 PM வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நீங்கள் தனில் வந்து இன்ட்ராடே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 முக்கியமான டைமிங்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது வந்து நியூவாக அப்டேட் ஆகிருக்கு. இப்போது ஆல் ஈக்விட்டி, அதாவது கேஷ் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கான ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் அப்படிங்கிறது வந்து 3:10 PM. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MIS அந்த ஒரு ஆர்டர் டைப்புக்கான ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 3:25 PM அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே ஒரு 3க்குள்ளேயே நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் மெத்தடாலஜியில் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை, அது பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஒரு CAS பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம மேட் ஃபார் ட்ரேட் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கடுத்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் சிஸ்டம் வந்து ஃபாலோ ஆக போகும்போது இதில் என்ன டைமிங்லேருந்து என்ன டைமிங், அதில் என்ன நடக்குது, எந்த ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னாலுமே நீங்கள் இதில் வந்து ரிப்ளை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கிற நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ரிப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து தருவாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எப்பவுமே நீங்கள் மேட் ஃபார் ட்ரேட்குள்ளே வந்துட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு
இதையும் நீங்கள் வந்து படிச்சும் பார்த்துக்கலாம். அண்ட் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கேட்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் திங். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ ஒரு குயிக் சம்மரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த 30 மினிட்ஸ் விண்டோல இருந்துச்சு. இப்போ அது எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இதில என்னென்ன செக்மெண்ட்ஸ், எந்தெந்த விண்டோல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன் டெப்த்தா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் இதில உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, அத வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்க தரோம். அதே மாரி ஆக்டிவான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்கன்னா, டெஃபினட்டா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா, இப்போ நமக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு இன்ட்ராடே பண்றவங்களுக்கு 3:10க்கு ஸ்கொயர் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியலன்னா, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும்போது அவங்களுக்கு என்னன்னே புரியாது. ஏன் இந்த டைமிங் மாறியிருக்கா? இல்ல அதுவா ஆயிருச்சாங்கிறது தெரியாது. அதே மாரி இப்போ வந்து இண்டெக்ஸ் நீங்க டெரிவேட்டிவ்ஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே, ஸோ அதுக்கான ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ தட் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப் டு டேட்டா இருக்கலாம். அதே மாரி வந்துட்டு நீங்க ஒரு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா, அலோகேட் பண்ணி கரெக்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணலாம். இல்ல கேரி ஃபார்வர்ட் மாரினா நீங்க ஈஸியா வந்து மாத்திக்கலாம். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமா நம்மளோட தன் தமிழுக்கு வந்து எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான வந்து ஆல்ல போட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஹேப்பி ட்ரேடிங். தேங்க் யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.